பிரேமா மாமி ஃபைனலி கெட்ஸ் சூப் மேக்கர். ஆமா. எப்படி இருந்தது பிரேமா மாமி? ரசம் மேக்கர் எல்லாமே சொல்லலாம். ஆலினால் அழகுராணி இது. நல்லா இருக்கா? ஓகே. நல்லா இருக்கா? இன்னொன்னு என்ன தெரியுமா, அந்த நாள்ல ஈச்சொம்புல வச்சுட்டு இப்படி போயிட்டா சொம்பு இருக்காது, அப்படியே உருகி. ஆனா ஈயம் வேஸ்ட் ஆகாது. அதை திருப்பி எடுத்துட்டு போய் அவன்கிட்ட சொம்பு அடிச்சுன்னு வரணும். ரசம் வச்சுட்டு இப்படி நம்ம பேசி கிச்சிட்டு எங்கேயா மறந்து போயிட்டோன்னு தண்ணி இருக்கணும். அதாவது ரசம் புளி தண்ணி இருந்தால் தான் ஒன்றாகாது. நம்ம பாட்டு யார்கிட்ட பேசினா வத்தி படுத்துன்னு வச்சுக்கோ, சொயின்னு இது பண்ணி சொம்பு போயிடும். உருகி போயிடும். அந்த கவலை இல்லை இது. உங்க கிராமத்துக்கு அதை இந்த வீடியோல ஒண்ணுமே சொல்லி ஏதாவது சொன்னேன். சரி, மாமி வந்து 9 நாள் கேச்சு வீடியோல வரேன். சோ அபிவாதியோட ஆரம்பி வீடியோவை. எல்லாருக்கும் நமஸ்காரம். யாரோ கேட்டிருக்கா மாதிரி, நீங்க பெரியவா ஆசீர்வாதம் சொல்லணுங்கிறா. அது வழக்கத்துல யாரா பெரியவா சொன்னா எல்லாருமே நமஸ்காரம் தான் சொல்லுவா. அதனால தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். நமஸ்காரமும் சொல்லுவேன், ஆசீர்வாதம் பண்ணுவேன். கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்க கத்துட்டேன்னு சொல்றேன். சரி, சொல்லு. நீஸ் கிச்சன் பிரேமா மாமி பேசுறேன் சொல்லு, மறந்துட்டாரு எல்லாக. நீஸ் கிச்சன் பிரேமா மாமி பேசுறேன். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு வந்து நானே சொல்லட்டுமா? சொல்லு. ஓகே, வரல உனக்கு பழக்கம் விட்டு போயிடுது. ஸோ நான் வந்து சிங்கப்பூர்ல இந்த மெஷினை யூஸ் பண்ணி ஊரை டெம்ப் பண்ணது போறாதுன்னு சொல்லிட்டு 1 இயர் டெம்ப் பண்ணிட்டேன். ஸோ அதனால எனக்கு இது வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி டெமோ பண்றதுன்னு காமிக்க போறேன். என்ன மிஷின் முதல்ல சொல்லு. நீ சொல்லு. இதுல வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டா அதுவே கட் பண்ணி அதுவே அரைச்சு சூப்பு சாம்பார் எல்லாம் பண்ணி கொடுத்துரும். ஆலினால் அழகுராணி. ஆமா, எல்லாத்தையும் நான் இதை வச்சுதான் காலத்தை ஓட்டுறேன். அண்ட் கரெக்டா ஒரு 2-3 பேருக்கு கரெக்டா இருக்கும். 4 பேர்னு சொல்ல முடியாது. இப்போ எங்க ஆத்துல 3 பேர், உங்க ஆத்துல 2 பேர், நமக்குலாம் ஓகே. 4 அடல்ட்ஸ் போருமான்னு தெரியல, பட் மேபி போருமா இருக்கும். ஸோ நான் ரசம் பண்ணுவேன், பாலக் பன்னீருக்கு அந்த பாலக் இருக்கு இல்லையா அதை மட்டும் பண்ணுவேன். அப்புறமா வந்து ஒரு நாளைக்கு வந்து வேற என்ன பண்ணேன், நிறைய பண்ணேன் ஆக்சுவலி. டொமேட்டோ ஆனியன் கிரேவி பேஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணேன். ஸோ அதெல்லாம் நீ பார்த்துட்டு தான் நீ டெம்ட் ஆகிட்டு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டதுனால உனக்கு வாங்கினதுக்கு நீ பேந்த முடிச்சேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்? ரசம். மகாமிக்கு கொஞ்சம் டச் விட்டு போயிடுது. வரும், மோட்டர் ஆன் பண்ண வந்துடும். அது எப்படி ஆன் பண்ணோம்னா, உங்க ஊர் கதையை ஒன்று சொல்லு. உங்க ஊர்ல ரசம் எப்படி பண்ணுவேன்? எங்க ஊர்ல ஈச்சம்பளை பண்ணுவோம். ஈச்சம்பளை கும்மிட்டி இருக்குல்ல, கும்மிட்டி மட்டும் இல்ல, இந்த கும்மிட்டிலையும் பண்ணுவா. நான் இப்ப என்ன பண்ணுவோம், அரேஞ்ச் பண்ணிட்டே ஊட்டி எடுப்பு அரேஞ்ச் பண்ணிட்டு கொடி எடுப்பு. வாட் இஸ் கொடி எடுப்புன்னா, இங்க 2 பர்னர் இருக்கும் இல்லையோ. ஆமா, கேஸ்ல 2 பர்னர் மாதிரி. அது மெயின் அடுப்பு இப்படி இருக்கும், சைடில் இப்படி சைடில் எரியும். அது அழகாக எரியும். அதில் வந்து ஈச்சம்பு வச்சு ரசம் பண்ணுவா. பருப்பு போடுவா. முதல்ல பருப்பு போகும் சின்ன கிண்ணத்தில். அதை சின்ன உருளியை வச்சுட்டு அதில் பருப்பு போட்டு அந்த பருப்பு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் ரசம் பண்ணுவேன். கொத்தமல்லி வேணும், கருவேப்பிலை வேணும். இரு, நீ வெயிட் பண்ணி கருவேப்பிலை கொண்டு வரேன். தேடணும் நீ. சரி, கும்மிட்டி அடுப்புக்கு அதே கண்டினியூ பண்ணு. நான் இங்கே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன் ரசத்துக்கு. கும்மிட்டி அடுப்புல எல்லாமே பண்ணலாம். நான் நம்பாத்திலே பண்ணியிருக்கேன். வச்சுட்டு காத்தால ரொம்ப பாட்டிலாம் 10 பாப்பா இல்லையா, 10ன்னா தெரியாத வரல பார்த்து அதை விட்டுடுங்க, சப்ஜெக்டுக்கு வராதிங்கோ. நான் சொல்றேன், எங்கள் காலத்தில் வந்து காத்தால கேஸில் சமைச்சிடுவா. சாயங்காலம் அந்த மத்தியானம் 3 மணிக்கே கேஸ் எல்லாம் தொடச்சி கிடிச்சு எல்லாம் பண்ணி ரெடி பண்ணிடுவா. சாயங்காலம் சாதம் மட்டும் சுட பண்ணுறதுக்கு கும்மிட்டியில் வைப்பான். கும்மிட்டிங்கிறது இரும்பு அடுப்பு. அதில் ஜல்லடை மாதிரி இருக்கும், அதில் கறி போட்டு அது பற்ற வைப்பா. அது நம்ம சொல்லி கொடுத்துருக்கோமா, கும்மிட்டி பற்ற வைக்க சொல்லி தரணும். இல்லை அந்த வீடியோ இல்லை நம்ம கிட்ட. நம்ம கும்மிட்டிலேருந்து இப்போ வந்து ஃபார்வர்ட் ஆகிட்டு மெஷினுக்கு போகிறோம். நீ கும்மிட்டியில் இருக்க வா, நம்ம இப்போ ஆரம்பிப்போம். என்னெல்லாம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிடலாமா? வெயிட் பண்ணி. இந்த ரசம் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல இந்த மெஷின். ஆமாம், இதோ இப்படிதான் இருக்கு இந்த மெஷின். ஓகே, இந்த மெஷினில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா தக்காளி போட போகிறோம். நீயே போடு. தக்காளியை போடவும். அடுத்து உனக்கு ரசத்துக்கு பருப்பு இல்லைன்னா சரிப்பட்டு வர்றதுல. ஸோ நான் பருப்பு ஊற வச்சிருக்கேன், ஆனால் ஜாஸ்தி ஊற வச்சிட்டேன். ஒரு 2 டீஸ்பூன் போடும் பருப்பு. அதுக்கு மேலே போட ரொம்ப பருப்பாயிடும். ஓகே, பருப்பு இதில் போட்டுடலாமா? சரியாயிடுமா? பருப்பும் சேர்த்து இதில் குக் பண்ணும். பருப்பும் சேர்த்து இதுல குக் ஆயிடும். சமத்தா இருக்குது. ஆமா, அதாவது தக்காளி கொஞ்சம் சின்னதா இருந்ததுன்னு வச்சுக்கோ, நான்லாம் செரி டொமேட்டோஸ் அப்படியே போட்டுருவேன், கட் பண்ண மாட்டேன். அடுத்து புளி ஊற வைக்க வேண்டாமா? புளி எல்லாம் ஒன்னும் ஊற வைக்க வேண்டாம். சாதாரணத்துக்கு புளி போடுவோம். புளியை எடுத்து ஊற வச்சு போடுவோம். அப்படியே போதெல்லாம் எடுத்துட்டு எனக்கு வந்து ஒரு பச்சை மிளகாய் வேண்டாம், பாதி போட்டுக்கிறேன். சரி, போட வேண்டாம், பாதி தான் போடுவேன். நறுக்க வேணாம், அப்படியே போடலாம். சாம்பார் பொடி வேணுங்கிறதுனால ரசப்பொடி போட போறோம்ல. ஆமா, பாதி போடுவேன். சரி, ரொம்ப காரமா இருக்கும். சரி, அப்புறம் நெக்ஸ்ட் கருவேப்பிலை, கொத்தமல்லி, கத்துக்காய் 2த்தையும் போட்டுரும். புல்லும் சேர்த்து கொடுத்துருக்கான்.
புளிஞ்சது கொடுத்துருக்கானா? சரி வேணாம் போட்டு போட வேண்டாம். ம். போட்டாச்சு. அடுத்தது போட்டாச்சா? நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் கேமரா எடிட்டிங்லாம் மன்னிச்சுக்கோங்க. நான் வந்து ஏதோ ஒரு செட்டப்பில் கேமரா எடுத்துட்டு இருக்கேன். அதனால கீழே ஸ்டாண்டெல்லாம் தெரியும் ஒன்றுக்கு. ஓகே, அடுத்து உப்பு போட மறந்துடு. உப்பு போடு. உப்பு எப்பவுமே கொஞ்சமாக போட்டுப்போம். ம் தேவையான போட்டுக்கலாம். ஏன்னா அது ரொம்ப கரிக்கிறது. இப்போ புதுசாக என்ன தெரியுமா இருக்குது? இரு, உப்பு பற்றின புலம்பல சொல்லு. உப்பு கறிக்கிறது தெரியல. அதாவது நம்பாத்துல இல்லை, அது சென்னை உப்போ நான் வாங்குற கடை உப்போ தெரியாது. உப்பு ரொம்ப கரிக்கிறது. அப்புறம் வந்து மிளகா ரொம்ப காரமா இருக்கு. உன் நாக்குல ஏதோ பிரச்சனை இல்லை, எல்லாருமே அப்படி சொல்றாங்க. உப்பு காரமா இருக்கு, உப்பு ரொம்ப காரமா இருக்கு. உப்பு பார்த்து உப்பு போட வேண்டியது. உப்பு காரமா இல்லை, உப்பா இருக்கு. உப்பா இருக்கு, காரமா இருக்கு. ரொம்ப சரி, அடுத்து ரசப்பொடியை போடு. ரசப்பொடி இது நான் பண்ணின ரசப்பொடி. ரசம் வந்து இந்த அளவு இதில் வைக்க போறேன். இப்போ எது அது எதுக்கு தேவையே இல்லைன்னா இதில் முடிஞ்சிடும். எனக்கு அளவுக்கு தெரியும். ஓகே, போடும் மிளகா வர போட்டிருக்கோம் இல்லையா, இது போதும். அடுத்து தண்ணி ரசமாக இருக்கும். தண்ணி அந்த சரி விடு, இதே தான் விடு, ப்ராப்ளம் ஒன்றும் பிடிக்கல. விடு அந்த மேக்ஸ் வர வரைக்கும் விடு. ஓ இன்னும் கொஞ்சம் அப்புறம் அந்த இது போகிறோம். இது விட்டாச்சா? இதை கலக்க கூட வேணாம், அதுவே கலந்துக்கலாம். ஓகே, இப்போ என்ன, இந்த மெஷினை எதுக்கு வாங்கினேன்னு நீ கேட்கலையே. உனக்கு வாங்கலை. முதல்ல வாங்கினது என் பொண்ணு ஹாஸ்டல் போகிறா பாரு, என்னமோ சமைச்சு சாப்பிட்டு கிழிக்கிற மாதிரி அவளுக்கு ஏதாவது கற்றுக்கணும்ல, இதெல்லாம் பண்ணலான்னு வாங்கினேன். கடைசியில் என் பொண்ணை தவிர எல்லாரும் யூஸ் பண்ணுறோம். சிங்கப்பூரில் நிறைய பேர் வாங்கிட்டா. அதை அப்புறம் அவள் கற்றுக்கலாம். இதெல்லாம் பார்த்து இது அவளுக்கு தான் வீடியோ எடுக்கிறது. ஒரு 10 ரெசிபி எடுத்து வச்சிருக்கேன். இதில் என்னெல்லாம் பண்ணலாம், கீரை சூப் பண்ணலாம், பட்டாணி சூப் பண்ணலாம், நிறைய பண்ணலாம். அதில் அவளுக்கு எடுத்து வச்சிருக்கேன். அவள் சமைக்கிறாள் இல்லை, நான் சமைக்கிறேன். இப்போ நீ சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதான் சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ இதை மூடிட்டோ, இதை கனெக்ஷனை கொடுத்துட்டோ, இப்படி கனெக்ஷனை கொடுத்துட்டு அங்கே பட்டனை ஆன் பண்ணிட்டோ. இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கையை ப்ரெஸ் பண்ணிட்டோ, இதை ப்ரெஸ் பண்ணிட்டோ, இது ஸ்டார்ட். ஓகே, மேலே பார்த்துட்டு இருக்கு. அப்படியா? சவுண்டே வரல. அது உங்கள் ஊர் ஆட்டோன்னு நினச்சியா, இல்லாட்டி தண்ணி லாரி பரமசிவம் நினச்சி தொட்டா சூடு வரும். இருக்கும் சூடு வரும். இப்போ இல்லை, அதாவது முதல்ல கொதிக்க வைக்கும். ஷாக் அடிக்காதுன்னு? ஷாக்கெல்லாம் அடிக்காது. முதல்ல அது கொதிக்க வைக்கும், இங்கே தொட்டா சூடாக இருக்கும். அடுத்து அது கட் பண்ணும். சவுண்டெல்லாம் வராது. அதெல்லாம் உங்க ஊர் ஆட்டோ தண்ணி லாரி பரமசிவம் அவெல்லாம் தான் சவுண்டு பண்ணுவாள் பார். சொல்லி முடிக்கல, அதுக்குள்ளேயே ஒன்றும் அடிச்சிடணும். ஸோ அப்புறம் இது வருமா, இண்டிகேஷன் வருமா? ரசம் ஆயிடுத்து. அது ஒரு 7 வாட்டி கருன்னு ஒன்று, ரசத்துக்கு 5 வாட்டி, சூப்புக்கு 7 வாட்டி. அது கருன்னு சவுண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம போய் அணைச்சிட்டு சூப் பண்ண வேண்டியதான். இப்போ உனக்கு இதில் என்னென்னா, காலத்தில் எழுந்தியா சின்ன தக்காளியாக வாங்கினா வச்சுக்கோ, கட் பண்ணுறது கிடையாது, எல்லாத்தையும் போட்டியா. ஒரு புளி கூட ஊற வைக்கல. பருப்பு கூட ஏன் ஊற வச்சேன்னா, நம்ம பழக்கம்னால ஊற வச்சோம். ஆக்சுவலி பருப்பு கூட ஊற வைக்க தேவையில்லை, அப்படியே போட்டுடலாம். அதுவும் டெஸ்ட் பண்ணிட்டேன். அப்படியே அதில் போட்டு விடு ரசம் ஆகிடும். தொடு. இப்போ தெரியுதா சூடு? இப்போ அது கொதிச்சுன்னு இருக்கு. படப்படான்னு இந்த வரும். அது படப்படாங்கும் போது கொஞ்சம் உங்க ஆட்டோவோட கம்மி சவுண்ட் இது. அப்பப்போ இப்படிதான் வருமா? ஆமா, அதை நான் வந்து ஒரு 5 வாட்டி கவுண்ட் வச்சிருந்தேன்னா ரசம் ரெடி. சில வாட்டி 7 கவுண்ட். பெரிய ஹார்டு தக்காளியா இருந்தா 7 கவுண்ட். இது வேற எண்ணின்னு இருக்கணும். 3. ஆமா, அது என்ன 5 4 வாட்டி எடுத்தா இன்னும் ஒரு வாட்டி போதும். அவ்வளோதானே? ரசம் எடுத்து அவ்வளோதான். இப்போ தாளிச்சு நம்ம கொட்டிக்கணும். நாங்கள் அது கூட பண்ண மாட்டோம், நாங்கள் அப்படியே குடிச்சுக்குவோம். நாங்கள் அந்த அளவுக்கு சோம்பேறி இல்லை. விட ஒரு சொட்டு நெய் கூட விட்டுடலாம். அதில் தப்பு இல்லை. நெய் விடலாம், வாசனையாக இருக்கும். இதில் பாயசம் பண்ணலாமோ? இது இன்ஸ்டாகிராமில் வரும்போது முதல் வாட்டி சொல்லும் போதே சொன்னேன், இதில் வந்து நீங்கள் பாயசம்லாம் பண்ணாதீங்கோ, ஏன்னா அவன் சுகரும் ஜாகரியும் போடக்கூடாதுன்ட்டோம். அது வேறையா? அது கேரமலைஸ் ஆச்சுன்னா அந்த மிஷின் ஸ்பாயில் ஆகிடும். நான் என்ன நினச்சேன், அந்த கேரமலைஸ்னா அப்போ அந்த அளவுக்கு கொதிச்சிடும். அது நான் என்ன நினச்சேன், எடுத்து நம்ம பேசுகிறது
இதை ஆஃப் பண்ணிட்டு ரசம் எடுத்து இவ்வளவு சீக்கிரமா? ஆமா, இந்த ரசத்தை கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆச்சா? 5 நிமிஷம் தான் ஆகல. எல்லாத்தையும் போட்டா முடிஞ்சிடுது. நமக்கு தான் நடுவில் ஃபோன் கால் எல்லாம் வந்ததே தவிர 5 நிமிஷம் தான் வேலை. இப்ப இந்த வேர்ல்டு ஃபேமஸ் நசுங்கி போன கரண்டில ரசத்தை சாப்பிட்டா எப்படி தெரியுமா இருக்கும்? ஆனந்தமா இருக்கும். ஆமா, இப்ப அதை நம்ம திறந்து பார்க்க போறோம். ருச்சி ருச்சியோ ருச்சி. சரி திறப்போமா? ஆவி பறக்கிறதே. கலந்து காமி எல்லாருக்கும். பருப்பு எங்க காணும்? பருப்பு காணும், தக்காளி காணுமே. ஆமா, எல்லாம் காணும். சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கே. இப்ப வந்து உன்னோட ஈயச்சொம்புல கொட்டி ஈயச்சொம்புல சமைச்சா மாதிரி ஒரு பாவனை காமிப்போம். ஈயச்சொம்பு எடு, நசுங்கி போன ஈயச்சொம்பு. இது ஈயச்சொம்பு இல்ல, ஈய அடுக்கு. ஈய அடுக்கு. இந்த வயரை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோ. வயரை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இதுல கொட்டிட்டு என்ன ஜோரா மணக்கிறது. நோகாம புள்ள பெத்தாச்சு. ஆமா. புளி எங்க காணும்? புளி இருக்கா இல்லையா? புளியை காணும், தக்காளி காணும், ஒண்ணுமே காணும். எல்லாம் காணும். கிளீன் ஆயிடுது. இது வாஷ் பண்றது ஈஸி. எப்படி தெரியுமா நான் வாஷ் பண்ணுவேன்? இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் அதுல சோப்பை போட்டு தண்ணியை விட்டு ஒரு வாட்டி பட்டனை தட்டினா கிளீன் பண்ணும். அதுக்கு மேல மிக்ஸி கூட சில பேர் அப்படித்தான் பண்றேன். ஸோ அதான் வந்து இந்த ரசம். ரசத்தோட டெக்ஸ்டரை காமி இப்போ எல்லாருக்கும். நல்லா இருக்கு. இப்போ நம்ம தாளிச்சு போட்டு என்ன டேஸ்ட் பண்ணி சாப்பிடு. பருப்பு அரைச்சிருக்குல்ல, டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லு. சும்மா என் கையில் ஒரு சூடு போட்டுருக்கேன். சுடுறோம் கொஞ்சமாக போடு. பர்ஃபெக்டாக இருக்கு. கரெக்டாக சூப்பராக இருக்கு. ரசம் எடுத்தேன். இப்போ உன்னோட கருத்து என்ன இதை பத்தி? அதாவது எப்படின்னா, சாம்பார் சாதம் சாப்பிட்டுட்டு சாதம் போட்டு ரசம் எடுத்துன்னு வரேங்கிறதுக்குள்ள அடும்புல் இருக்கு. இதான் அன்னைக்கே டிஎம் மதம் என்ன ஸ்பெஷல் டிஎம் மதம் படம். நீங்க உங்களுக்கு எல்லாம் வரலாம் தெரியாது. எனக்கு என்ன ஸ்பெஷல் தெரியும். ஹலோ, அந்த அளவுக்கு சின்ன வெள்ள சின்னத்துல பாடுவோம். பட்டனை தட்டி விட்டா தட்டுல 2 இட்லியும் சாம்பார் வரும். அது எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல. பட்டனை தட்டினா கூட ஞாபகம் இருக்கும். பட்டனை தட்டி விட்டா தட்டுல 2 இட்லி வரும்னு சொல்லுவோம். அதாவது என்எஸ் கிருஷ்ணனோட வைஃப் அன்றே கணித்தார். ஆமா, டிஎம் மதுரன் பேரு. அன்னைக்கே சொல்லிட்டா பட்டனை தட்டி விட்டா இட்லியும் அதுவும் வரும்ட்டு. இப்ப பட்டனை தட்டினா ரசம் வருது. ரசம் வருது, வந்துடும். இட்லி கொஞ்ச நாள் சீக்கிரம் வந்துடும். சரி சரி. இப்ப இன்ஸ்டாகிராம்ல வந்து போன வாட்டி நீ மார்க்கிட்ட சொன்ன கொஞ்சம் வந்து சாப்பிட்றதுலாம் காமிக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். அதோட சேர்த்து ஒரு ரிக்வெஸ்ட் வச்சேன். 1 minute 20 seconds ரீல வந்து 3 minutes ஆக்குறியான்னு கேட்டேன். அவரு 3 minutes ஆக்கிட்டார். ஆனா நீ என்ன பண்ற? வளவளவலான்னு பேசி 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அதனால வியூவர்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், இதை போய் யூடியூப்ல தான் போய் பார்க்கணும். ஸோ இங்க வந்து குட்டியா ஒரு ஃபிளாஷ் மாதிரி போட்டுட்டு யூடியூப்ல டீட்டெயில்டா நம்ம பண்ண கூத்தெல்லாம் பண்ண சொல்லுவோம். சரியா? இப்போ எல்லாருக்கும் ஒரு நமஸ்காரத்தை போட்டுட்டு இந்த வீடியோ முடிப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் வந்து சிங்கப்பூர்ல தான் அவைலபிள். நான் கொடுத்த லிங்க் வந்து சிங்கப்பூர்ல தான் அவைலபிள். இந்த ஆப்பே வந்து சிங்கப்பூர்ல தான் ஒர்க் ஆகும். மலேசியாவில் இருக்கும், ஆனால் எனக்கு லிங்க் தெரியாது. ஸோ இது வந்து இந்தியாவில் அவைலபிளான்னு ஜென்ரலாக நிறைய பேர் கேட்குறா. பட் இது இந்தியாவில் அவைலபிள் இல்லை, இது சிங்கப்பூர்ல தான். அந்த லிங்க்குமே சிங்கப்பூர் லிங்க் தான் இது. ஸோ யாருக்கு வேணுமோ லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் வாங்கிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து உங்கள் முடிவை, அதாவது மங்களத்தை போட்டுருங்க. நானே மறந்துட்டேன் டைலாக். ரொம்ப நாள் ஆச்சுல்ல. ஆமாம், எல்லாரும் ரசம் மாடர்னாக பண்ணுறதை பார்த்துருப்பேன், மிஷினில் ரசம் பண்ணுறதை பார்த்துருப்பேன். நீங்கள் எல்லாமும் அதான் சிங்கப்பூரில் தான் கிடைக்குங்கிறா. கிடைக்கும், எல்லாம் கொஞ்ச நாளாக இந்த ஊர்லேயும் வந்துடும். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஊர்ல எல்லாம் கிடைக்கிறதே. ஆமாம், ரொம்ப ஈஸியாக இருக்கு. இதை நான் சொல்லிட்டு இருக்கேன். அவன்ட்டு என்ன தெரியுமா சொல்கிறேன், சாம்பார் சாதம் சாப்பிட்டுட்டு இதை ஆன் பண்ணி இல்லை ரெடி பண்ணி ஆன் பண்ணிவிட்டு தக்காளி போட்டு எல்லாம் போட்டு அதை போட்ட பார்த்தமே இப்போ போட்டுட்டு ரசத்துக்கு சாதம் போடுறதுக்குள்ள இதை கொண்டு வரேன்னு எடுத்துன்னு போயிடலாம் போல இருக்கு. சுட சுட ரசம் பரமாலும் எல்லாருக்கும். ஆமா, இதுல வந்து பன்னீர் பட்டர் மசாலா பண்றோம்னு வச்சுக்கோங்க. பன்னீரை மட்டும் வதக்கிட்டு தக்காளியும் ஆனியனும் நான் அதுல போட்டு இது பண்ணுவேன், கிரேவி பண்ணுவேன். யூஸ்வலா என்ன பண்ணுவோம், தக்காளி ஆனியனை வதக்கிட்டு அப்புறம் அதை ஆற வச்சுட்டு தான் கிரைண்டர்ல போய் அரைப்போம், மிக்சியில் அரைப்போம். இப்போ அதெல்லாம் கிடையாது, எல்லாத்தையும் போட்டுறது. சோலை மசாலா, அதே பாலக்கும் அப்படிதான். இதுல போட்டுட்டு
அதுல குயிக்கா பிளான்ச் பண்ணிட்டு இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒண்ணுதான் நம்ம காமிச்சோம்னா பாலக் பன்னீரும் சூப்பர் ஆயிடுது. ஸோ அதனால இதுல நிறைய பண்ணலாம். நான் வந்து நிறைய இன்ஸ்டாகிராம்ல அப்பப்போ போட்டுட்டு இருப்பேன். அங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். ஆனா பிரேமா மாமிக்கு வந்து இது வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை ஏன் நான் பாஸ் பண்றேன்னா, இதை வச்சுதான் பிரேமா மாமி கிட்ட ஒரு வெங்கல பாத்திரத்தை நம்ம லவுட்டிக்க போறோம். அது சரி, ஆசையை பத்தியோ. ஆமா, இது உனக்கு வாங்கி கொடுத்தாச்சு, அதுக்கு போல ஒரு வெங்கல பானையை கொடுத்துருவோம். ஆமா, சரி சரி, நன்றி, வணக்கம். இதோட எங்க வீடியோ முடிச்சுக்கிறோம். எல்லாரும் பாருங்க, சீக்கிரம் இன்னொரு வீடியோல வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. அப்பப்போ வந்தா கூட அப்பப்போ வந்து ஆதரவு கொடுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்க கிராமத்து கதை இந்த வீடியோல ஒண்ணுமே சொல்லி ஏதாவது சொன்னேன். உங்களுக்கு கும்மிட்டி எடுப்பு சொல்லிட்டேன். ஆமா, இது கும்மிட்டி கொடி எடுப்பு. வாட் இஸ் கொடி எடுப்பு, வாட் இஸ் கும்மிட்டி எடுப்பு? கும்மிட்டி எடுப்புங்கிறது இரும்புல, கொடி எடுப்புங்கிறது அந்த இரும்புல வந்து கறி போட்டு பண்ணுவா. கொடி அடுப்புங்கிறது இங்க டபுள் பர்னர் மாதிரி. நம்ம ஊர்ல ஒத்த அடுப்பு கொடி அடுப்பும்பா. ஒத்த அடுப்புங்கிறது சிங்கிள் பர்னர், கொடி அடுப்புங்க டபுள் பர்னர். அது என்ன ஆகும், சைடுல வந்து இங்க மெயினா இருக்கும், சைடுல ஒரு 3 இது வச்சு சைடுல ஹோல் வச்சிருப்போம். அது மேல 3 இது நம்ம தனியா ஒரு ரீல் போடணும்னு நினைக்கிறேன். ஆமா, புதுசா இருக்கு. ஆமா ஆமா, நீ ஊர்ல பார்த்தது இல்லையா? மறந்து போயிருக்கும். அது கொடி அடுப்புவா. அந்த விறக இப்படி தள்ளுனா அது எரியும். ரசமோ கறி கூட பண்ணலாம், அதுல எல்லாமே பண்ணலாம். குட்டியா இருக்கும். கொடி அடுப்புலாம் போயிட்டு ஆமா, இந்த அடுப்பு வந்து கொடுத்துப்போம். சரி, ஓகே. மாமி வீட்டுக்கு. ஆமா, சரி, ஓகே.